பாண்டியன் ஸ்டோர் நியூ பிரமோ சக்திவேலுடைய குடும்பத்துக்கு உண்மை தெரிய வருது. எதனால் பாண்டியன் கடை திறக்காது இருக்காங்கன்றது தெரிஞ்சுட்டு, அந்த இடத்துல பாண்டியன் கடைக்கு போகலான்ட்டு வெளியே வரவும், "என்ன உங்களுடைய குடும்பம் இப்படி ஒரு குடும்பம், அப்படி ஒரு குடும்பம்னு சொல்லிட்டு கம்பீரமா நடந்து போனீங்க. ஆனா இன்னைக்கு உங்க வீட்டு மருமக ஏகப்பட்ட விஷயத்த மறைச்சிருக்காளாமே" அப்படின்ற மாதிரி சக்திவேல் ஊருக்கே கேட்குற மாதிரி பாண்டியனை ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க. அவர் சரவணை விட அதிகமான வயசு பொண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள சொல்லி ரொம்ப கேவலப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாருமே "அண்ணே நாங்களும் கேள்விப்பட்டோன்னே எல்லாம் உண்மைகளா?" அப்படின்ட்டாங்க. "உங்க மருமக கம்மி தான் படிச்சிருக்கலாம். அது இல்லாத வயசுமே அதிகமாமே" அப்படின்றாங்க. "என்னண்ணே இப்படிப்பட்ட பொண்ணாவா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்ட்டாங்க. "உண்மையிலே எதிர்பார்க்கவே முடியலண்ணே. இப்படி ஒரு பொய்யை சொல்லி எல்லாம் கூட கல்யாணம் பண்ணுவாங்களான்ட்டு உங்க வீட்டில இருந்து தானே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்ட்டாங்க. அதை கேட்டுட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க பாண்டியன். பாண்டியனை ரொம்ப இன்சல்ட் பண்றதுனால கதிர் "உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்ட்டு எல்லாருமே மூக்க நுழைஞ்சிட்டு வந்துடுவீங்களான்றாங்க. உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்க" அப்படின்றாங்க. சக்திவேலுக்குமே சரியான செருப்படி கொடுத்துட்டு போகிறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.